பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் இந்த மாலை பைபிள் சிறை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வெளியில் எங்களை தாழ்த்தி தர்றப்பா. அப்பா பிதாக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்த இதனுக்காக சோத்திரப்பா, இந்த நல்ல மாலை வேலைக்காக சோத்திரப்பா, இந்த பைபிள் சிறைக்காக சோத்திரப்பா. அந்த வேதத்தை விளங்கிக் கொள்ள பரிசுத்தா வேண்டாமே இந்த உதவி செய்த தேவனுக்காக நன்றியிடமே துதிக்கிறப்பா. சோத்திரங்கத்தாவே சோத்திரப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுற புத்திர சுவீகாரத்தினாவே கொடுத்துறப்பா. அன்றே அப்பா பிதாவே என்று கூப்பிடுறோம் அப்பா. சோத்திரப்பா. மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தெழும்பு காட்சி பெறுங்கத்தாவே சோத்திரப்பா. அன்றே உங்களோட வார்த்தைகளை கேட்பதற்கு எங்கள் செவி சாய்க்க எங்களை ஒப்பு விடுறோம் அப்பா. சோத்திரப்பா சோத்திரப்பா. கேளுங்கள் அன்றி சொன்னீங்களே அப்பா. சோத்திரப்பா வார்த்தையை கேட்குறோம் அப்பா. சோத்திரப்பா வசனத்தை கேட்குறப்பா. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற நீரப்பா. சோத்திரங்கட்ட விசுவாசம் கேள்வினால் வரும்னு சொல்லப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றிடுமை துதிரங்கட்டாவே சோத்திரப்பா. இந்த நல்ல கத்தாவே சோத்திரப்பா. மாலை வேளையில் நீ பிரசனத்தினாலே கூடி வந்துக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு காட்சி பெறுங்கட்டாவே சோத்திரப்பா. எங்கே நாமத்தில் 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அவள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூடியிருக்கும் போது எங்கள் நடுவில் வாசம் செய்யறதுக்காக சோத்திரப்பா. அன்றே எந்த வீட்டில எல்லாம் கூடியிருக்கிறாளோ, எந்த இடத்துலலாம் இருக்கிறாளோ, அந்த எல்லா இடத்திலும் அப்பா தேவனுடைய பிரசனத்தினால் நிரம்பப்பட்டப்பா. தேவனுடைய பிள்ளைகள் அப்பா அப்படி பார்க்க பாட மகிமைப்பட்ட வார்த்தையை கேட்க அப்பா நாமத்தினால பலனடைய கிருபைச்சி அப்பா நீ பலப்படுத்துங்கப்பா. நீ பொறுப்படுத்துறப்பா. நான் அவர்கள் கர்த்தருக்குள் பலப்படுத்தேன், அவர்கள் ஒரு நாமத்திலே நடந்து கொள்வோம் சொல்லப்பா. நீ கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தும் காட்சி வைப்பா. நாமத்திலே நடந்து கொள்ள எங்களை தாழ்த்தி தருவோம். நீ பொறுப்படுத்தலும் நாமத்தை விட்டும் பெரிய காட்சியம் துவக்கு முதற்கொண்டு முடி மற்றும் உடைய பிரசனத்தினால் முடிக்கொள்ளும். நீ ஆஸ்வதிங்க. எல்லா துதி கணம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், இயேசுவே உதவி செய்ய. விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன், இயேசுவே உதவி செய்யும். உம் இரத்தத்தால் கழுவும் ஆவியால் என்னை நிரப்பும். உம் இரத்தத்தால் என்னை கழுவும் ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன், கண்களை கழுவிடுவே. விரும்புகிறதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன், கண்களை கழுவிடுவே. உம் இரத்தத்தால் கழுவும் உம் ஆவியால் என்னை நிரப்பும். உம் இரத்தத்தால் என்னை கழுவும் ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன், சிந்தையை கழுவிடுவே. விரும்புகிறதை நினையாமல் விரும்பாததையே நினைக்கிறேன், சிந்தையை கழுவிடுவே. இரத்தத்தால் என்னை கழுவும் உம் ஆவியால் என்னை நிரப்பும். உம் இரத்தத்தால் என்னை கழுவும் உம் ஆவியால் என்னை நிரப்பும். விரும்புகிறவ சொல்வதை என் வாழ்வில் நீ செய்திடுவே, விருப்பத்தை நிறைவேற்றுவே. விரும்புகிற சொல்வதை என் வாழ்வில் நீ செய்திடுவே, சித்தத்தை நிறைவேற்றுவே. இயேசுவே என் தகப்பனே, மாவியால் வழி நடத்துமே. இயேசுவே என் தகப்பனே, மாவியால் வழி நடத்துமே. விரும்புகிறவ சொல்வதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன், விருப்பத்தை நிறைவேற்றுவேன்.
விரும்புகிறவர் சொல்வதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன், சித்தத்தை நிறைவேற்றுவேன். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதற்கொண்டு 16ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு நிருபம், the epistle of Ephesians chapter 4 verses 11 to 16. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதற்கொண்டு 16ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தம் போட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷருடைய சோதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஜெபம் செய்வோம். எங்களுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக உம்மால் அழைக்கப்பட்டவர்களாக உம்முடையவர்களாக ஒரே உடைய வசனத்தை உடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படியாக விசேஷமாக நீர் திருச்சபைக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை, சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நாளுமாக ஆண்டவரே, நாங்கள் புதிதான காரியங்களை, அநேக காரியங்களை ஆண்டவரே, தெரிந்த காரியங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உறுதுணையாக உதவி செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கு போகிற வேத பாடத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உடைய சரீரமாகிய ஆண்டவரே திருச்சபையோடு கூட நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அடியார்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. வார்த்தையின் ரகசியங்களை ஆண்டவரே பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழிகளை நடத்தி கொண்டு செல்கிறாங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் 16ஆம் வசனத்திலும் வார்த்தை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுல சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரமாக பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 16ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்ய அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவான சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. பக்தி விருத்தி ஒன்று, இரண்டாவதாக சீர்பொருத்த அல்லது ஒழுக்கம் என்கிற இரண்டு காரியத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிப்போம். நாம் கடந்த நாட்களில் பர்பஸ் ஆஃப் த சர்ச், சபையினுடைய நோக்கத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் முதலாவதாக திருச்சபையின் நோக்கம் தேவனில் அன்பு கூற வேண்டும், தேவனுடையவர்களில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தங்களுடைய துதி ஸ்தோத்திரத்தினாலே, தங்களுடைய கனியுள்ள வாழ்க்கையினாலே, தாங்கள் தேவனுக்காய் கொடுக்கிறதுனாலே, தாங்கள் தேவன் நிமித்தம் செய்கிற சேவையினாலே, தாங்கள் ஒருவர் அன்பாக இருக்கிறதுனாலே, தேவனுடைய குமாரனை அறிக்கை எடுக்கிறதுல, தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதுல, விசுவாசிக்கிறதுல, தேவனுக்காக உபத்திரவப்படுகிறது நிமித்தமாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். நான்காவதாக உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஐந்தாவதாக
ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், ஞானஸ்நானத்துக்குரிய உபதேசத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆறாவதாக உபதேசிக்கப்பட வேண்டும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உபதேசிக்கப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் அதோடு பார்த்து முடித்தோம். இந்த வாரத்தில் ஏழாவதாக the purpose of the church is to edify the believers. திருச்சபையின் நோக்கத்திலே ஏழாவது பகுதியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், திருச்சபையின் நோக்கத்திலே ஏழாவது பகுதியாக it is to edify the believers. அது தன்னுடைய சபை தன்னுடைய மந்தையை அல்லது விசுவாசிகளை அல்லது சபை குடும்பத்தில் இருக்கிறவர்கள், விசுவாச குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும். இந்த 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும். இந்த பக்தி விருத்தி என்கிற வார்த்தை நாம் விசேஷமாக கொரிந்தியர் நிருபம், மோஸ்ட்லி அதிகபட்சமாக நாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள்ல அதிகமாக இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். பக்தி விருத்தி. பக்தி விருத்தி என்றால் என்ன? ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கட்டி எழுப்பப்படுகிறது. கட்டி எழுப்பப்படுவது, டு பில்ட், கட்டப்படுவது, கட்டி எழுப்பப்படுவது. கட்டி எழுப்பப்படுவது இன்னும் சரியான ஒரு வார்த்தையா இருக்கும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகும். கிறிஸ்துவின் சபையானது கட்டி எழுப்பப்படுவதற்கு. அப்போ அதற்காக தான் தேவன் ஊழியர்களை, அதற்காக தான் தேவன் அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது அது சொல்றாரு 13, அதனாலதான் அவர் சிலரை அப்போஸ்தலர், சிலர் தீர்க்கதரிசிகள், சிலர் சுவிசேஷகர், சிலரை மெய்ப்பராக, சிலராக. அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே அப்போஸ்தலன் பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லிட்டு கொண்டு சொல்றார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலையும் வளருகிறவர்களாய், கட்டப்பட்டு எழுப்பிக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தார். அதனால அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறது, சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது. கிரேக்க பதத்திலே ஒய்கோடோமியோ என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. எடிபிகேஷன், எடிஃபை, பக்தி விருத்தி என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒய்கோடோமியோ அப்படி என்று சொன்னால் கட்டி எழுப்பப்படுவது, கட்டப்பட வேண்டும். பக்தி விருத்திக்கான 2 நோக்கம் மிக மிக அவசியம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பக்தி விருத்தி எதை குறிக்கிறது சொன்னால், பில்டிங் அப் ஒன் another, ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்ப வேண்டும். திருச்சபை பக்தி விருத்திக்குள்ளாக செல்வது என்றால் என்ன? திருச்சபையில் உள்ள தேவ பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர், ஒருவரில் ஒருவர் அவங்கவங்க தங்களை கட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஜெபத்தினால, அவர்களுடைய உற்சாகம் ஊட்டுகிற கிருபை பொருந்திய வார்த்தையினாலே, அவர்களுடைய மற்றவர்களை குறித்ததான கரிசையினாலே, மற்றவர்கள் மேல் தாங்கள் காண்பிக்கிற இரக்கத்தின் நிமித்தமாக ஒருவரில் ஒருவர் கட்டி எழுப்பப்படுகிறதாக சபை காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் ஒரு திருச்சபையில அங்கத்தினர்களாக, ஒரு திருச்சபையில் உள்ள ஒரு மனிதர்களாக, அவயவங்களாக நானும் நீங்களும் காணப்படும் பொழுது, திருச்சபையில தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால், திருச்சபை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சொல், நம்முடைய செயல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு இருக்குது, ஆனா எல்லாம் பக்தி விருத்தியை உண்டு பண்ணாது. திருச்சபையிலே விசுவாசிகள், திருச்சபையிலே இருக்கிற அங்கத்தினராக, அவயவங்களாக, மனவாட்டியாக, சேவனுடைய சரீரத்தின் அவயவமாய் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்னென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, திருச்சபையில காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஒரு மிக பிரதானமான, முக்கியமான, அழகான ஒரு நோக்கம் என்னென்று சொன்னால், பக்தி விருத்தி உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 Thessalonians chapter 5 verse 11, 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, ஆகையால் நீங்கள் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்க. ஒருவருக்கொருவர் என்கரேஜ் பண்ணி, கம்ஃபர்ட் பண்ணி, ஆறுதல் செய்து ஒருவருக்கு நீங்க ஒருத்தங்களை கட்டி எழுப்புங்க. எப்படி ஒருவருக்கொருவர் கட்டி எழுப்ப முடியும்? உங்களுடைய சாட்சி, உங்களுடைய வாயின் வார்த்தை. ஒரு சொல்றார், நீங்கள் செய்து வருகிறபடியே தெசலோனிக்கே சபையாரே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னாக்கா ஒருவரை ஒருவர் தேற்றுறீங்க. இன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் தேற்றுவதை காட்டிலும் திருச்சபை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறோம்.
ஒருவருக்கொருவர் இன்னைக்கு சபையில நீங்கள் சாதாரணமாக ஒரு விசுவாசியோடு கூட, ஒரு ஊழியக்காரரோடு கூட, ஒரு சபை மக்களோடு கூட நீங்கள் பேசி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு யாருமே அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை தான் பெருசா பேசி கொண்டிருப்பாங்களே ஒழிய மற்றவர்களுடைய குறைவுகள்ல, மற்றவர்களுடைய கஷ்டத்துல ஆறுதல் செய்கிறவர்களாக காணப்படுகிறதில்லை. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் உபத்திரவப்படுகிறது எங்களுக்கு நல்லது. ஏன்னாக்கா அந்த உபத்திரவத்துல நாங்கள் பார்க்கிற ஆறுதலின் தேவனை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உபத்திரவத்து நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக, இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுற புத்திர சுகாரத்தின் ஆவியை கொண்ட, அது அபிஷேகத்தை கொண்ட நீங்களும் நானும் எப்படியாக நானும் நீங்களும் காணப்படுகிறோம்? நம்முடைய வார்த்தையில ஒருவருக்கு ஒரு தேற்றி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு எப்படி இப்ப தேர்தல் அடைய செய்கிறது எப்படி ஆயிடுச்சு? அப்படியே தேற்றினாலும் எப்படி தேற்றுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் சொல்லுவார், பிரதர் எனக்கு ரொம்ப உதாரணத்துக்குன்னா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னா, அவரை தேற்றுறதுக்காக இவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு கூட தான் பிரதர் ரொம்ப தலைவலியா இருக்குது, எனக்கு தலைவலி மாத்திரம் இல்ல பின்னாடிலாம் வலிக்குது, பின்னாடிலாம் மாத்திரம் இல்ல நெஞ்செல்லாம் வலிக்குது. எதை பார்த்து அவர் பயந்துருவார். இல்ல உங்க பிரச்சனையை சொல்லி தேற்றுகிறது அல்ல, அவங்களுடைய பிரச்சனையை காட்டிலும் உங்க பிரச்சனை பெரிதா இருக்கிறதை போல காண்பித்து நீங்கள் அவர்களுக்கு சொல்றது தேறுதல் இல்லை. இன்னைக்கு பாதி பேர் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேணும்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க பிரச்சனையை பெருசா பேசிட்டு அவங்க மத்த பிரச்சனையை தாழ்த்தி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அப்படி பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், அந்த நாயின் ஒரு விதவையை பார்த்து, பரவாயில்லம்மா உனக்கு நான் புள்ளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவே இல்லை. அவளுக்காக அவருடைய குமாரனை மறுபடியும் மீட்டு தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் நீங்க அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, தபீத்தாள், தொர்க்காள் அவள் மரித்து கடந்த போது எல்லாம் இப்படி செய்றாங்க, அப்படி செஞ்சாங்க, அப்படி செய்யும் போது இவங்க அதெல்லாம் கவலைப்படாதுங்கப்பா, எதை எங்கே கூற வேண்டுமோ, வார்த்தையின்படி எதை எங்கே பேச வேண்டுமோ. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில ஒருத்தன் அவன் பேர் யுக்லியஸ் அப்படின்ற ஒரு தமிழ்ல ஐலிகேயு என்று நினைக்கிறான் அவன் பேரு. அவன் மாடியில உட்காந்துட்டு தூங்கிட்டு அவன் கீழே விழுந்து அவன் மரித்து போகிறான். உடனே எல்லாரும் பதற்றமா, உடனே அவர் பரவாயில்ல, அவர் கடைசி நாள் உயிர்த்தெழுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணல. அவர் அங்கே போயிட்டு அவனுக்கு சோமனா மறுபடியும் எழுந்து உட்காருக்கிறான். என்ன தேவை? ஏன் வசனத்தின் எதுக்காக நீங்க மரித்தவன் வீட்டுல போயிட்டு நான் உயிரோடு எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண வேணாம், அப்படி பண்ண அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய நடத்துவார்ன்னு சொன்னா அது வேற. ஆனால் நாம் மற்றவர்களை எப்படியாக தேற்றுகிறோம்? என் பிரச்சனையை பெருசா சொல்லி அவங்க பிரச்சனையை கம்மியா சொல்லி நான் தேற்றுறேன்னா, அல்லது வார்த்தையின்படி வசனம் எப்படி சொல்லுது பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னால இந்த உதவி உங்களுக்காக செய்ய முடியும், நான் இந்த உதவி உங்களுக்காக செய்யறேன். எனக்கு கஷ்டம் தான், எனக்கு கஷ்டம் தான். ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்ற, வஸ்திரம் உங்ககிட்ட வஸ்திரம் இல்லாம ஒருத்தன் இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா, உங்ககிட்ட 2 வஸ்திரம் இருந்தா ஒரு வஸ்திரத்தை அவனுக்கு கொடு. கண்பான பிள்ளைகளே, பக்தி விருத்தி என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் ஆறுதல் சொல்லி ஒருவருக்கொருவர் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஒன்னா இருந்து நீங்க பக்தி விருத்தி அடைய செய்யுங்க. அவர் சொல்றாரு 12ஆம் வருஷத்துல, அன்றியும் உங்க சகோதரர் உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்ட கர்த்தர்கள் விசாரணைக்காக எங்களுக்கு புத்தி சொல்ல நீங்கள் மதித்து கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ள உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்க. நீங்க பக்தி விருத்தி ஏற்படுத்தி நிறைய பேர் நான் ஆறுதல் சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்காக எங்க வழி புரியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டா நான் எப்படிங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்வேன்? அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்படி உங்களுக்கு புத்தி சொல்லுகிற நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க மதித்து, உங்களுக்காக தேர்தல் அடைய செய்வதை மதித்து. அப்போ ஒருவருக்கொருவர் நீங்க பக்தி விருத்தி அடைய செய்ய ஒருவருக்கொரு முதலாவதாக ஆறுதல் செய்யுங்கப்பா. ஆறுதல் சொல்லுங்க. கஷ்டத்துல வந்தானா ஆறுதல் சொல்லுங்க, அழுதுட்டு வந்தானா ஆறுதல் சொல்லுங்க, தேர்தல் செய்யுங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க. இரண்டாவதாக யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க யூதா எப்படியாய் சொல்கிறார், நீங்களோ பிரியமானவர்களே
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உங்களை உறுதி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரக்கத்தை பெற நீங்கள் காத்திருங்கள். பில்ட் ஈச் அதர், நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு. பில்டிங் ஈச் அதர். இது இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் பக்தி விருத்திங்கிற வார்த்தையும் ஒரே வார்த்தை, உறுதிப்படுத்தி கொண்டு. முதலாவதாக நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்க, அடுத்தபடியாக நீங்கள் உங்களையே நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி உறுதிப்படுத்தி பக்தி விருத்தி அடையும்படியே எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும்? ஆவிக்குள், பரிசுத்த ஆவிக்குள் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க நம்ம ஜெபம் பண்றோம், பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபம் பண்றோமா? பரிசுத்த ஆவிக்குள் ஆவியானவர்னால் போதிக்கப்பட்டு நடத்தப்பட்டு ஆவியான நினைவு நம்மளுக்கு நினைவு கூறுதலாலே நம்ம ஜெபம் பண்றோமா? எப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியும்? ஜெபம் எப்படியாய் காணப்படுகிறது? அடுத்ததாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 Corinthians chapter 12 verse 9. 2 Corinthians chapter 12 verse 9. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கும்போது சொல்றாரு, நாங்கள் யோக்கியர் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். அப்போஸ் நான் எப்போது சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் எங்களுடைய பெருமை, நாங்க பெரிய பரிசுத்தவான், நாங்க பெரிய யோக்கியன், நாங்க பெரிய நல்லவன் அப்படி காமிச்சிக்கிறதுக்காக பேசுறோமா? இன்னைக்கு எல்லாருமே பக்தி விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் விரும்பணும்னு ஆசைப்படுறோம், இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாருமே சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால ஈஸியா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுது, ஆனால் எனக்கே ஒரு பிரச்சனை வந்துட்டா என்னால எழுந்து நிற்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு முந்தின யூதால பார்த்தோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இங்கே பார்க்கிறோம் கன்சர்னிங் அதர், மற்றவர்களுக்காக யோசிக்கிற ஒரு யோசனை. முதல் திருச்சபை, ஆதி திருச்சபை, பேதுரு இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிறகு வருகிற முதல் திருச்சபையிலே நீங்கள் நன்றாக கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால், அவர்கள் எதையும் தங்களுடைய நலனுக்காக, தன்னுடைய குடும்பத்தின் நலனுக்காக, தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய குடும்பத்தின் நலனுக்காக, தன்னுடைய கூட்டத்தின் நலனுக்காக, தன்னுடைய இனத்தின் நலனுக்காக நீங்க செஞ்சதை பார்க்கவே முடியாது. எல்லாமே மற்றவர்களுக்காக. சபை எப்படிப்பட்டது? அது மற்றவர்களுக்காக. சபையில் உள்ள விசுவாசிகளுடைய ஆசீர்வாதம், சபையை தேவன் ஆசீர்வதிக்கிற நோக்கம் என்ன? மற்றவர்களுக்காக. சபையிலே தேவன் ஆவிக்குரிய வரங்களை தருகிறதற்கான காரணம் என்ன? மற்றவர்களுக்காக. சபையிலே தேவன் அவருடைய நன்மைகளால் பெருகப்படுகிறதன் காரணம் என்ன? மற்றவர்களுக்காக. இப்படி புரிஞ்சுக்கோங்க, God's blessing is to be a blessing. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எதற்காக? மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, எனக்கு மட்டும்தான் பிரயோஜனமா இருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று நீங்கள் நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நானும் நீங்களும் காணப்படுறோம். இல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா அது உங்களுக்கானது கிடையாது. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, யூ வில் பி a blessing. தமிழ்ல நீ ஆசீர்வாதமா இருப்பான்னாக்கா நான் இருப்பேன் அப்படின்னு புரிதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தா யூ வில் பி a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு, அது வந்து தேர்ட் பர்சனை காண்பித்து சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பூமியின் வம்சங்கள்லாம் உன்னை கொண்டு இந்த நிலைக்கு நேராக நாம் கடந்து போவதை தவிர்த்து விட்டு இன்றைய 21ஆம் நூற்றாண்டின் திருச்சபை தன்னை நோக்கி, தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக. இன்னைக்கு சர்ச்சைக்கு வரவங்களை பார்த்து நீங்க சும்மா ஒரு கேள்வி கேட்டீங்க, எதுக்குங்க சர்ச்சைக்கு போறீங்க? என் ஆசீர்வாதத்துக்காக, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுங்க. தெரியல அது எந்த அளவுக்கு சத்தியத்தில் அப்படி இருக்குது தெரியல. நான் படித்த வரைக்கும் சபைக்கு போவது இயேசுவை பார்ப்பதற்கு, சபைக்கு போவது நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் கற்பனை சொல்லியிருக்கிறார், நீ தேவனை நேசி, இரண்டாவது உன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசி. மற்றவனுக்கு கூட தேவன் மற்றவன். அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் நம்ம நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக பில்டிங் அப் ஈச் அதர், எப்படியாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும். எபேசியர் 4:29 அதிகாரம் 29ஆம் வசனம். எபிசியன்ஸ் chapter 4 verse 29. எபேசியர் 4:29 வாசிக்கும் பொழுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால்
அதை கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. இது ஏதாவது நீங்க யாருக்குன்னா பேசணும்னா, இன்னைக்கு சபைக்கு வருகிற அநேக தேவ பிள்ளைகள் நம்மளுடைய வார்த்தை எப்படியா இருக்கிறது? நிறைய பேர் சொல்றோம், நான் எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டேங்க, எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. அல்லது ஐயோ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஆள் வந்து ரொம்ப இன்னசென்ட்டுங்க, மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாரு, அவர் பொத்தம்பொதுவாடி பேசிடுவாரு, அப்படிலாம் பேசப்படாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பக்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், இப்படி புரிஞ்சுக்கோங்க, பக்தி விருத்தி அடைய செய்கிற நல்ல வார்த்தை இருக்குமே ஆனால் அதை பேசுங்க. ஏன்? கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. கச்சுக்கு வந்துட்டு கச்சு முடிஞ்ச பிறகு என்ன குழம்பு வீட்டுல, அது பக்தி விருத்தி இல்ல, அது 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 வந்து வயிறு விருத்தி ஆயிடும். பக்தி விருத்தி என்ன குழம்பு வீட்டுல அப்படின்னு கேட்கறது பக்தி விருத்திக்கு ஆனது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தேவன் பேச சொல்ல. அதுக்காக எல்லாருமே ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக அப்படியே உம்முன்னு முகதுக்கம் இருதயத்தை சீர்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உம்முன்னு அப்படியே சந்தோஷமா இல்லாம இருக்க சொல்ல, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. எப்படி? கர்த்தருக்குள் எல்லா சமயத்திலும் என் வார்த்தை எப்படியாக மற்றவர்களுக்கு கிருபை தீமோத்தேயுல தீத்து எல்லாம் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீ கிருபை பொருந்திய வசனத்தை வார்த்தையை பேசும்பா, பக்தி விருத்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை எப்படி சொல்றாரு இல்லையா, 30ஆம் வசனத்தை சொல்றாரு, அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பு, பக்தி விருத்திக்கு எதிர்ப்பு, பக்தி விருத்தியினுடைய எதிரி யாரு? கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணம் உங்களை விட்டு நீங்க கூட ஒருவருக்கொருவர், மறுபடியும் சொன்னல, ஒருவருக்கொருவர். பக்தி விருத்தினாலே என்னுடையதுன்னு கிடையாது, தனக்கான பக்தி விருத்தி இருக்குது. தன்னுடைய பக்தி விருத்தி என்ன? அந்நிய பாஷை. அதை தவிர்த்து மற்ற எல்லாம் மற்றவனுக்கான பக்தி விருத்தி தான். அது சொல்றாரு, ஒருவருக்கு தயவாய மன உருக்கமாக தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இரண்டாவதாக பக்தி விருத்தி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இட் இஸ் எக்ஸார்ட்டிங் ஒன் அனதர். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவது, அறிவுறுத்துவது. நான் சொன்னாலும் கேட்பாங்களாங்க, இல்ல கர்த்தர் கேட்கறாங்க கேட்கல, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல் பட்சத்துல வார்த்தையின்படியாக, வசனத்தின்படியாக, பரிசுத்த ஆவியை நடத்துதலின்படியாக அறிவுறுத்துவது, புத்தி சொல்வது தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. என்ன பக்தி விருத்தி? முதலாவதாக கட்டி எழுப்ப வேண்டும், இரண்டாவதாக அது புத்தி சொல்ல வேண்டும். எப்படி? எதுக்காக? டு கரெக்ட், சீர்பொருந்தப்பட அல்லது சரி செய்ய. இரண்டாவதாக டு ரிபியூக், கடிந்து கொள்ள. மூன்றாவதாக டு என்கரேஜ், உங்களை உற்சாகப்படுத்த. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, 1 Timothy chapter 4 verse 13, 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, வாசிங்களேன். 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக, வசனம் அது இல்ல, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாய் இரு. என்ன வசனம் அது? 1 தீமோத்தி, ஓகே சாரி 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, நான் வருமளவும் வாசிக்கிறது. என்னது? ஆங்கிலத்தில் ரீடிங் ஆஃப் தி ஸ்கிரிப்சர், வேதத்தை வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. புத்தி சொல்லுகிறதில் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ புத்தி சொல்றது ஜாக்கிரதையா இருக்கணும்பா. எப்படி சொல்லணும்? புத்தி எப்படி சொல்லணும்? 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், 2ஆம் வசனம், 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் பார்க்கும்போது, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. இன்னைக்கு
நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னதாக 20 வருஷம் முன்பதாக முதியவர்கள், சபையில் உள்ள வயதானவர்கள், சபையில ஆவிக்குரிய நிலைமையில நல்ல சாட்சி பெற்ற தேவ பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை பார்த்து திட்டுவாங்க, உட்காருன்னு சொல்லுவாங்க, இங்க எழுச்சி போகக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாது, கண்ணை மூடு, கையை கூப்பு, சோதரம் சொல்லு, கையை தட்டு, கையை தூக்கு, முட்டி போடு, நேர் முட்டி போடு, இப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்களும் அமைதியா அதுக்கு கீழ்ப்படியோம். மனசுல முறுமுறுப்பு இருக்கும், மனசுல பிடிக்காம இருக்கும், ஆனால் கீழ்ப்படியும். ஆனால் இன்றைய காலத்துல பிள்ளைகளை பார்த்து முட்டி போடு அப்படின்னு சொன்னா பெற்றோரே சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர், இல்ல பிரதர், என் பையனுக்கு வந்து காலில் அடிபட்டு இருக்குது அப்படின்னு. கண்ணை மூடு, இல்ல பாஸ்டர், என் பையனுக்கு கண்ணெல்லாம் மூட முடியாது. வசனம் சொல்லு, ஐயோ அவன் ஸ்கூல் படிக்கிற அவன் அது படிக்கிறதுக்கே அவனுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. சண்டே ஸ்கூல் வாப்பா, இல்ல பாஸ்டர், அவனுக்கு வந்து யோகா கிளாஸ் இருக்குது, ஃப்ளூட் கிளாஸ் இருக்குது, கீபோர்டு கிளாஸ் இருக்குது, ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது, டிராயிங் கிளாஸ் இருக்குது. நாங்க சிறு பையனா இருக்கும்போது ஏதாவது பிடிக்காத சாப்பாடை கூட பெரியவங்க யாருன்னா சர்ச்சில் இருக்கிற பெரியவங்க சாப்பிடு அப்படின்னா அமைதியா சாப்பிட்டுருவோம். இன்றைக்கு கடந்த வருஷத்துல VBSல நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் முட்டை போட்டோம். 2வது பசங்க வந்து கேட்குறாங்க, முட்டை எங்க? எங்களுக்கு முட்டைனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. இன்றைக்கு பாருங்க, எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு கடிந்து கொண்டு இவர் சொல்ற மாதிரி கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி செய்யத்தான் வேண்டாம். அதனால மனக்கசப்பு உண்டானால் நீங்க அதை ஆண்டவர் சமூகத்துல வச்சிருங்க. ஆனால் வசனம் இப்படிதான் சொல்லுது. ஏதாவது பேசினா பைபிள் இப்படி சொல்லுதுங்க, வசனம் இப்படி சொல்லுதுங்க. இப்படியாக தேவனுடைய டாக்டர் ஆஃப் த பைபிள், வேதத்துடைய உபதேசம் இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு நல்ல நம்மை நிதானித்து பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய தோற்றத்திற்கும் வாழ்க்கைக்கும் நெறிமுறைகளுக்கும் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் தோற்றத்துக்கும் நெறிமுறைகளுக்கும் வந்து ஒரு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸோ தூரமோ அவ்வளோ தூரம் வித்தியாசம் நம்மளுக்கு வாழ்க்கையில காணப்படுகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டாம். நீங்க என்னை நம்பலனாக்கா வெளிப்படுத்திய விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. நீ மனம் திரும்பு. பிலதெல்பியா சபையை தவிர்த்துட்டு மற்ற எல்லா சபைக்கும் சொல்றேன், மனம் திரும்பு, இல்லாவிட்டா வாந்தி பண்ணி போடுவேன், விளக்க ஊதிடுவேன், விளக்கத்தண்டை எடுத்துருவேன், என்னென்னமோ சொல்றாரு. ஏன் கடைசியா வந்து லவோதேக்கியா சபைக்கு வந்துடுற, இதோ நான் வாசல் படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். கடைசியா அந்த லெவலுக்கு வந்துட்டார் ஆண்டவர். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பக்தி விருத்தி அடைய செய்யும் பொழுது சில சமயம், ஏன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் அப்படியே 13 வசனம் வரைக்கும் இருக்குது. எபிரேயர் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 5ல இருந்து வாசிக்கும் போது, என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற பெற்றோர்கள் ரொம்ப குறைவு இன்னைக்கு. அவர் சொல்றாரு, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து அவர் தாம் சேர்த்து கொள்ளுகிற தன் எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்து போயிட்டீங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராகிறாமல் வேசியின் பிள்ளைகளா இருப்பீர்களே. இது ஆங்கிலத்தை பார்த்து ரொம்ப கெட்ட வார்த்தையா சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்து சொல்றாரு, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென தோன்றி கொஞ்ச காலம் சிட்சித்தாங்க நம்முடைய சரீரத்தின் பிதாக்கள். இவரோ ஆவிகளின் பிதா தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சி. ரொம்ப அழகான வார்த்தை. இவரோ தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தத்திற்கு நான் partakers of his holiness.
அவருடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவனா இருக்கும் பொழுது, இன்னைக்கு நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், மரியாள் எடுத்துக்கொண்ட நல்ல பங்கு, அது நல்ல பங்கு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த பங்கு ரொம்ப முக்கியம். என்னது? பிதாவாகிய ஆவிகளின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தத்தின் பங்கு. அவர் சொல்றாரு, நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமா ஆஹா ஓஹோ அப்படி இருக்காது, துக்கமாய் தான் காணும். பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அதில் பழகினவர்களுக்கு. அடுத்ததாக 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஆகையால் நெகிழ்ந்த கைகளில் தளர்ந்த முழங்காலில் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி உடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாக்கும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். யூ காட் டு. நம்ம எடிஃபிகேஷன்ல சில சமயம் சிக்ஷை இருக்கும். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, கொரிந்தியருக்கு இந்த 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் என்ன பண்றாரு? அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். சில சமயம் இப்படிதான் இருக்கும். சிக்ஷை என்னடா அது, என்ன இப்படி பேசுறார் ஆண்டவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 10 அதுல ஒரு வசனத்தை வாசிக்க காண்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். 10ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கும் போது சொல்றாரு, சபை கூடி வருதலை மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. மறுபடியும் எடிஃபிகேஷன் வரும்போது ஒன் அனதர் வந்துடும். நாம கடந்த வருஷங்கள்ல நினைக்கிறேன், கடந்த வருஷத்துல ஆயத்த கூட்டங்கள்ல ஒவ்வொரு மாத ஆயத்த கூட்டத்தை நான் பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள், ஒருவரை ஒருவர் ஆறுதல் செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க, ஒருவருக்கு ஒருவருக்கு நீங்க சர்வ் ஒன் அனதர், ஒருவரை தாங்குங்க, ஒரு பாரத்தை ஒரு சுமங்க சொல்லி ஒரு சீரியஸாக ஒரு அநேக மாதங்களுக்கு நான் பேசிட்டு இருந்தேன். எதற்காக? சபை பக்தி விருத்தி உண்டாகும்படியாக. சொல்றாரு 24ஆம் வசனத்துல, சபை கூடி வருதலை விட்டுவிடுவது போல் நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். இந்த வசனத்தை குறித்து கொக்கரித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அறிந்திருக்கிறேன். ஆனா இன்றைக்கு சபை கூடி வரும் பொழுது காணப்படாமல் போயிருக்கிறார்கள். தேவனுடைய திருச்சபை இன்றைக்கு வீடுகள் நடக்கிறது உண்மைதான், நேரலையில் நடக்கிறது உண்மைதான். அதில் நாம் இணைந்து இந்த சூழலில் கடந்த வாரங்கள்ல அநேக 2-3 போதகர்களோட கூட பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுற ஒரு காரியம், நிறைய போதகர்கள் பெருசா நான் பேச மாட்டேன், ஆனால் அநேக போதகர்களோட கூட கடந்த வாரங்கள்ல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்லுற ஒரு காரியம் என்ன சொன்னால், மறுபடியும் சர்ச்சை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் பிரதர் பாஸ்டர். மறுபடியும் விசுவாசிகள்லாம் ஒரு மாதிரி பற்பல உபதேசங்களுக்கு நேராக தங்கள் பற்பல காரியங்களுக்கு அநேக காரியங்கள் பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஏன் நான் இன்னைக்கு மத்தியானம் உட்காந்து யோசிச்சிருந்தேன், ஏன் திருச்சபை ஒன்றாக கூடி வரும்போது இருந்த ஒரு இணக்கம், ஒரு இறுக்கம், ஒரு பிடிமானம் இன்று இல்லை அப்படின்னா, இன்னைக்கு ஆன்லைன்ல பேசப்படுற எந்த பிரசங்கத்திலையும் கடிந்து கொள்ளுதல் கம்மியாயிடுச்சு. ஏன்? வெறும் சர்ச்சில் உள்ள மக்கள் மட்டும் பார்த்தாங்கனாக்கா ஊழியக்காரர் ஈஸியா பிராங்கா வெளிப்படையாக கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவாங்க. ஆனா ஃபேஸ்புக்கில் அல்லது யூடியூப்ல பார்க்கும்போது வெறும் விசுவாசிகள் மாத்திரம் பார்க்கறது இல்லை, விசுவாசிகள் பார்க்குறாங்க, மற்ற திருச்சபையில் பார்க்குறாங்க, மற்ற ஜனத்துல பார்க்குறாங்க. கடந்த வாரத்தில் தான் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, உங்கள் லைவ் எங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7-8 நாடுல காமிக்குது. இந்த நாடுகள்லாம் உங்கள் லைவை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அது, அநேக நாடுகள்லேருந்து பார்க்குற அளவுக்கு நம்ம சபை ஒன்றும் அவ்வளோ பெரிய சபை கிடையாது, ஆனால் இருந்தாலும் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியல, ஊழியக்காரால கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல முடியல. அதனால இன்னைக்கு அது சொல்லுவாங்க, பழமொழிகள் சொல்லுவாங்க, தலைக்கு தலை பெருத்த குடுத்தனம் இல்ல, தலைக்கு பெருத்தணும் தாலி அறுத்த கொடுத்தணும். அது மாதிரி இன்னைக்கு அவங்க ஆமா தாலி அறுத்த கொடுத்தோம் தலைக்கு பெருத்தணுமா, கரெக்டா சொல்றாங்க பாருங்க. சோ இன்னைக்கு அவங்க எல்லாருமே அப்படியே பரிசுத்தவான் ஆயிட்டாங்க.
நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆனால் பக்தி விருத்தி அடைகிறோமா? கேள்வி எழுப்பிக் கொள்வோம். நான் எதுவுமே யாரையும் குற்றம் தீர்க்கல, யாருமே ஜட்ஜ் பண்ணல, யாருமே ஜட்ஜ்மெண்டலா பேசல. ஐ அம் லீவிங் இட் யுவர் ஹேண்ட்ஸ். உங்களுடைய கரங்கள்ல நான் கேள்வி வைத்து விடுறேன். நீங்க யோசிச்சு பார்த்துக்கோ. the key purpose of the gifts நல்ல தருகிறார். 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா வரங்களை தரார், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எதற்கு தருகிறார்? 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 1 Corinthians வாசிப்பதனாக்கா ஏன் வரங்களை தருகிறார்? பக்தி விருத்தி உண்டாகும்படி. 14ஆம் அதிகாரம் 3-5 வாசிங்க. 1 Corinthians 14ஆம் அதிகாரம் 3-5. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கே பக்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக அவன் பேசுறான். 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகளானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்க. ஆண்டு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்த உடனே ப்ராஃபட் டேவிட் ஜான் சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் அடிச்சு 2020க்கான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்துல ஜெர்மனியை பார்த்து பேசுகிறேன், அமெரிக்காவை பார்த்து பேசுகிறேன், ஐரோப்பாவை பார்த்து பேசுகிறேன். தெரியல, இயேசு கிறிஸ்து அப்படி எங்கேயும் பேசல, பவுல் அப்படி எங்கேயும் பேசல, பேதுரு அப்படி எங்கேயும் பேசல, நம்முடைய ஆதி காலத்து மிஷனரிகள் அப்படி பேசல. நம்முடைய நமக்கு என்ன சொல்றது, ஃபோர் ஃபாதர்ஸ், முற்பிதாக்களா இருந்தவர்கள் அப்படி பேசல. ஏசாயா ஏன் அப்படி பேசினார்? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஏசாயா பேசினார்ல. ஏசாயா ஏன் பேசினாரு? அங்க ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, இஸ்ரவேலர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. இன்னைக்கு மாதாவரத்தில் இருக்கிற பிலடெல்பியாவுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற பிலடெல்பியாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இங்கேருந்து பார்த்துட்டு அமெரிக்காவுக்கு பிலடெல்பியாவை பார்த்து பேசுகிறேன் அப்படிலாம் பேசணும் அவசியமே கிடையாது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தான் பக்தி விருத்தி உண்டாக அப்படி சொல்லுவாரு. அந்நிய பாஷை பேசுறவன் அதன் வியாக்கியாத்தை சொல்லனாக்கா அது மற்றவர்களாக பைத்தியமா இருக்கும். இல்ல, அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை இன்னைக்கு நிறைய பேர், முக்கியமா வெந்தயகோஸ்து திருச்சபையில் உள்ள அநேக தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசணுன்ற வரத்தை நாடுகிறார்கள். நல்லதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே சமயத்துல அது வியாக்கியானம். நான் சொல்ல 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அது சொல்றாரு, அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் நான் அந்நிய பாஷை விண்ணப்பம் பண்ண என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவது கல்லாத ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது என்னன்னு அவனுக்கு தெரியாதே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. பக்தி விருத்தி அடையாமல் நான் அந்நிய பாஷை பேசுனாக்கா நான் அந்நிய பாஷை பேச வேண்டாம் அப்படின்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் எங்க வசனத்தை காணோம் 19. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையிலே 10,000 வசனம் பேசுகிறதை பார்க்கல, மற்றவரை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தையை பேசுகிறது எனக்கு அதிகமா இருக்கும். சும்மா கத்துறது இல்லை அந்நிய பாஷை, சும்மா அப்படியே நம்மளுக்கு. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டாக்டர், டபுள் டிகிரி PhD வச்சிருந்த ஒரு வேத வல்லுநர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, பாச நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு சபைக்கென்று சொல்லி ஒரு அந்நிய பாஷை இருக்கும். அந்த ஒரு பாஸ்டர் பேசுற ஏதோ ஒரு வார்த்தை ஒவ்வொரு ஜனத்தினுடைய வார்த்தையில எங்கேயோ ஒரு இடத்துல டியூனா இருக்கு, நல்லா கவனிச்சு பாருங்கன்னாரு. அப்புறமா கவனிச்சு பார்த்தா உண்மையாதான் இருக்குது. இன்னைக்கு நிறைய அந்நிய பாஷையின் வரம் அந்நிய பாஷை வரம் கிடையாது, ஒரு உணர்ச்சியிலே கத்துற வரம்,
இல்ல அப்படி இல்ல. அந்நிய பாஷையின் வரத்தை நாடுகிற நானும் நீங்களும் ஒவ்வொரு சமயத்திலும் அதுக்கான வியாக்கியானத்தை ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் வரத்தை நாட வேண்டும். வசனத்தை போதிக்கும் ஞானத்தை போதிக்கும் உன்னத வசனத்தை நான் நாட வேண்டும். தீர்க்கதரிசனம் சொல்ல பகுத்தறிகிற ஆவிகளை பகுத்தறிகிற வசனத்தை நான் நாட வேண்டும். பவுல் சொல்ற 20ஆம் அதிகார வசனத்தை சொல்ற, சகோதரர் நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாய் புத்தியிலே தேறினர்களாய் இருக்கும்படி. அப்போ 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, நீங்கள் கூடி வருகிற போது, இப்பதான் வராரு பவுல், பக்தி விருத்தி உள்ள ஒரு திருச்சபை எப்படியா இருக்கும் சொல்றாரு. நீங்கள் கூடி வரும்போது ஒருவன் சங்கீதம் பாடுறான், ஒருத்தன் போதகம் பண்றான், ஒருத்தன் அந்நிய பாஷையை பேசுறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துறான், ஒருவன் வியாக்கியானம் பண்றான். இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. நம்ம சபையிலே தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய நோக்கம் ஆவிக்குரிய வரம். ஆவிக்குரிய வரம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் மற்றவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லைனாக்கா என் ஆவிக்குரிய வரம் அது சரியான ஆவிக்குரிய வரம் கிடையாது, நான் ஏமாத்திட்டு இருக்கேன். அப்போ 3 காரியங்கள் சொல்லியிருக்கேன். முதலாவதாக எடிஃபிகேஷன் ஆஃப் த பிலீவர்ஸ். சபையில 7வது நோக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னது? பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக ஒரு வாழ்க்கை இருக்கணும். என்னது? ஒருத்தங்களை கட்டணும். 2வதாக மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். 3வதாக ஆவிக்குரிய வரத்தை உடையவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் பக்தி விருத்தி உடையவர்களாய் நாம் காணப்படுவோம். அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வரம் பக்தி விருத்தி உண்டாக செய்கிறதற்காக காணப்பட வேண்டும். இன்னைக்கு எனக்கு வரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கவில்லை என்று சொன்னா என் வரம் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். 8வதாக டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8வதாக பார்க்கும் பொழுது இட் இஸ் டு டிசிப்ளின் த பிலீவர்ஸ். சபையினுடைய நோக்கம் 8வது நோக்கம் என்ன? முதலாவதாக அன்பு கூற வேண்டும், தேவன் அன்பு கூற வேண்டும். 2வதாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 3வதாக தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்த வேண்டும். 4வதாக உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 5வதாக ஞான ஸ்நானம். 6வதாக உபதேசம். 7வதாக பக்தி விருத்தி. 8வதாக டு டிசிப்ளின் த பிலீவர்ஸ். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இங்கதான் நம்மளுக்கு பிரச்சனை. திருவள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை திருச்சபையிலே ஒழுக்கம் மிக 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 அவசியம். ஏன் டிசிப்ளின் பண்றாங்க? ஃபார் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். ஆவிக்குரிய நற்சீர் பொருந்தும்படியாக உங்களை மறுபடியுமாக சீர் பொருந்த செய்கிறது தான் டிசிப்ளின். பாஸ்டர் சொல்வார் அப்பப்போ, டிசிப்ளின் இல்லைனாக்கா டிசைபிள்ஷிப் இருக்க முடியாது. ஒழுக்கம் இல்லைன்னா சீஷனா இருக்க முடியாது. வேதாகமத்திலே விசேஷமாக புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையிலே 3 விதமான டிசிப்ளினிங் ஆக்டை நீங்க பார்க்க முடியும். 3 விதமான சீர்பொருந்துதலினுடைய ஒரு கிரியை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃப் டிசிப்ளின். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நம்மை நாம் நிதானித்தறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். செல்ஃப் டிசிப்ளின். நானே என்ன டிசிப்ளின் பண்ணிக்கணும், எனக்கென்று சொல்லி ஒரு வேலையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு இருக்குப்பா, ஐ கேன் பட் ஐ won't அப்படின்றார். அதுக்கு எவ்வளவு பெரிய மன தைரியம் வேண்டும் தெரியுமா? என்னால முடியும் அப்படின்றதுக்காக நான் பண்ணிடக்கூடாது. பொறுமையா கர்த்தருடைய சன்னிதானத்தை நான் காட்டணும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். செல்ஃப் டிசிப்ளின். நம்மை நாம் சுத்திகரித்து, இன்னைக்கு செல்ஃப் டிசிப்ளின் போயிடுச்சு. யாராவது சொல்லணும், யாராவது நீங்க பைபிள் படிச்சீங்களான்னு கேட்கணும், யாராவது நீங்க ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்கணும், பைபிள் படிங்கன்னு சொல்லணும், நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். இல்ல செல்ஃப் டிசிப்ளின். எப்படி நமக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி காலைல எழுந்த உடனே பல்லு துலக்கணும், நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம நகங்களை நம்ம வெட்ட வேண்டும், கிளீன் பண்ண. நகம் வளர்க்கறது டர்ட்டி, அழுக்கு. நகம் வளர்க்க கூடாது, நகத்தை வெட்டணும், முடி வெட்டணும், குளிக்கணும்.
இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா? எதற்கு? டிசிப்ளின். இன்னைக்கு சபை அந்த டிசிப்ளின் விட்டு போயாச்சு. இன்னைக்கு சபை வெளியரங்கமா டிசிப்ளின் இருக்கு. ஒரு நாளைக்கு 40 வாட்டி குளிக்கிற டிசிப்ளின் இருக்குது. மாசத்துக்கு 4 வாட்டி கை நகை வெட்டுற டிசிப்ளின் இருக்குது. 3 நாளைக்கு ஒருக்கா ஷேவ் பண்ற டிசிப்ளின் இருக்கு. தினந்தோறும் ஷேவ் பண்ற டிசிப்ளின் இருக்குது. தினந்தோறும் காலை சாயங்காலம் ஷேவ் பண்ண டிசிப்ளின் இருக்குது. தினந்தோறும் அயன் பண்ணி சொக்கா போற டிசிப்ளின் இருக்குது. ஆனால் திருச்சபையின் ஒழுங்கை நாம் எப்படி காணப்படுறோம்? பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்திக்கிறோமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 1 John 3:3 அது சொல்றாரு, யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, அவர் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவனும், எப்படிப்பட்ட நம்பிக்கையை? அவருடைய பிள்ளை என்கிற நம்பிக்கை, அவர் நம்ம அன்பு கூறுகிறார் என்ற நம்பிக்கை. அதுக்கு முந்தின வசனம் தான் போடப்பட்டிருக்கணும், வாசிக்க நேரம் இல்ல. போகும்போது என்ன அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுக்கிற எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். முதலாவதாக செல்ஃப் டிசிப்ளின், இரண்டாவதாக சாவரின் டிசிப்ளின். அதாவது என்னது? தேவன் நம்மை ஒழுக்கத்தில் நடத்துகிறார், ஒழுங்குபடுத்துகிறார். எப்படி? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 1 Corinthians chapter 11 verse 32, 1 கொரிந்தியர் 11:32 வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுறோம். உலகத்தோடு கூட என்ன ஆண்டு போட்டு அடிச்சு உரைக்காம என்னைய நான் பரலோகத்துக்கு செல்லும்படியாக என்ன பண்றாரு? இந்த உலகத்துல என்னை தனியா கூப்பிட்டு என்னை சிட்சிக்கிறாரு. இது ஆண்டவர் ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார். 1 பேதுரு 4:17, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு முடிவு என்னமா இருக்கும்? நீதிமான ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாத பாவி எங்கே நிற்பான்? சொல்றாரு, நியாய தீர்ப்பு begins in the house of the Lord. சாரி, இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. நியாய தீர்ப்பு எங்க தொடங்குதா? இங்கதான் ஆரம்பிக்குதான், சர்ச்சில் தான் ஆரம்பிக்குது. தேவனுடைய வீட்டில், தேவனுடைய குடும்பமாக, முழு குடும்பத்துக்கு காரணமாக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளிடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல நான் எப்படி காணப்படுறோம்? முதலாவதாக செல்ஃப் டிசிப்ளின், தனிமையில கர்த்தர் நம்மளுக்கு போதிக்கிற டிசிப்ளின். இரண்டாவதாக சாவரன் டிசிப்ளின், கர்த்தர் நம்ம அடிச்சு ஒழுங்குபடுத்துற டிசிப்ளின். மூன்றாவதாக சர்ச் டிசிப்ளின். அதான் நம்முடைய தலைப்பு, சர்ச் டிசிப்ளின். சபையின் ஒழுக்கம், சபைக்கென்று ஒழுக்கம் இருக்கிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருத்தன் தப்பு பண்றானா முதல்ல போய் என்ன பண்ணு? தனியா பேசு. ரெண்டாவது 2 ஒருவரை கூட்டிக் கொண்டு பேசு. மூன்றாவது என்ன பண்ணு? சபை மூப்போல கூட்டி கொண்டு பேசு. நான்காவதாக சபையில கூட்டிக் வந்து பிரச்சனையை சொல்லு, பேசு. அதுக்கப்புறம் அவன் உனக்கு அந்நியனாக மாயக்காரணமா இருக்கட்டும், போட்டான். சபைக்கு கொண்டு வர சர்ச் டிசிப்ளின். அது கலாத்தியர் 6:1 மறுபடியும் வாசித்து பாருங்க. கலேஷியன் சாப்டர் 6 verse 1. அல்ல, சகோதரன் ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியலாகி நீங்கள் சாந்த குலமுள்ள ஆவியோட அப்படிப்பட்ட சீர்பொருந்த பண்ணுங்கள், நீ சோதிக்கப்படாதபடி உன்னை அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். சபையிலே ஒரு ஒழுக்கக்கேடு இருக்கும் என்று சொன்னால் சீர்பொருந்த பண்ணுவது அவசியம். வசனம் சொல்லுது, நான் சொல்ல. அதான் சொன்னேன், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சபையை விட்டு விலகி போகிறது. சபையினுடைய கைக்குள்ள இருந்து அப்படியே அதுவும் இந்த சபை கூடி வராத இந்த நாட்கள்ல ஒரு திருச்சபையாக என்ன சொல்றது, ஒரு காங்கிரிகேஷனாய் கூடி வர முடியாது இந்த காலகட்டத்துல. ஏன் ஒவ்வொரு விசுவாசியும் தன் ஆசையின்படி, இஷ்டத்தின்படி, வாழ்க்கையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் ஆன்லைன்ல கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்ற இயலவில்லை. சொல்ல முடியும், நீங்க நேரில் இருந்தீங்கன்னா சொல்ல முடியும், பிரதர் நீங்க பண்றது தப்பு பிரதர். மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா, நான் சொல்லுவேன், பிரதர் நீங்க தப்பு பண்றீங்க பிரதர், நீங்க எடுத்த இந்த தீர்மானம் தவறு, வேதத்தின்படி தவறு, சபையினுடைய பிரமாணத்தின்படி தவறு, விசுவாச பிரமாணத்தின்படி தவறு, இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி தவறு. மாற்ற முடிந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்ற முடியவில்லை என்று சொன்னால் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆண்டுடைய கிருபைக்கு நான் விட்டுறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்
சபையிலே ஒழுக்கக்கேடு இல்லாது இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 3:6. 1 தெசலோனிக்கேயர் 3:6. தீமோத்தேயுக்கு சொல்றாரு, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:6. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்தில் எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை நினைத்துக் கொண்டு நீங்கள் வாஞ்சியாகிறது போல் நீங்களும் 2 தெசலோனிக்கேயர் 3:6 நினைக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3:6. ஆமா, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு கட்டளையிடுறேன். வசனத்துக்கு கீழ்ப்படியாத யாராய், இவர் வார்த்தை சொன்னா எவனாய் இருந்தாலும் எந்த சகோதரனையும் விட்டு விலகுங்க. பர்பஸ், நோக்கம் என்ன? சபையினுடைய இந்த டிசிப்ளின், சபையினுடைய ஒழுக்க நடவடிக்கையினுடைய நோக்கம் என்ன? ஒரு 4 காரியம் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக தேவனுடைய கனத்திற்கும் தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் நிரூபணமாய் இருக்க வேண்டும். ஒழுக்கப்படுத்துவது. நான் ஒருத்தரை பார்த்து, பிரதர் நீங்க இந்த காரியத்துல ஒழுக்கமா இருக்க வேண்டும், சிஸ்டர் நீங்க இந்த காரியத்தை ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டாம்? தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனுடைய கனத்தையும் நிரூபிக்கிறதாய் காணப்பட வேண்டும். ஏன்னா இயேசுக்கு சொல்றாரு, யோவான் 17:15-19 சொல்றாரு. 15-19 வாசிக்க வேணாம், ஈஸியா சொல்லிடுறேன். உலகத்துல கூட நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உலகத்துல உலகத்தை போல இருக்கக்கூடாது. உலகத்துல இருக்கவங்க கருப்பு சட்டை போடுறாங்க, நம்ம கருப்பு சட்டை போடக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம், நம்ம ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்க இல்ல, அதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசவில்லை. அந்த காலத்துல ஜீன்ஸ் பேண்டும் கிடையாது, அந்த காலத்துல கருப்பு சட்டையும் கிடையாது. நீ யூதரை பார்த்தா முக்காவாசி பேர் இல்ல 99.9 வெயிட் தான் இருப்பான். ஆண்கள், பெண்கள் பத்தியும் தெரியாது. யூத பெண்களை பார்த்ததுல, யூத ஆண்கள் சொல்றேன், பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருப்பான். நீங்க கவனித்து பாருங்க. இங்கே ஆண்டவராகிய இயேசு அவனுடைய ஹியூமன் ஒப்பீனியன், மனித யோசனை, மனித திங்கிங், சிந்தனை, மனித இயல்பு, மனித தீர்மானம், மனித ஆலோசனை, மத்த யோசிக்க கூடாதுன்றாரு. அதெல்லாம் விட்டாச்சு. நம்ம அதெல்லாம் விட்டு நீ கிறிஸ்துவா இருப்பாய் என்று சொன்னால் நீ ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும். நல்லது, ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது நல்லது, அழகா இருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை எடுத்துட்டு வந்து நான் வெள்ளையும் போட்டுறேன், அதனால நான் உலகத்தானை காட்ட நான் மேம்பட்டவன் என்று சொல்வதற்காக அல்ல. வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருந்தால் அவனுடைய முறைமையின்படி நடக்காமல் இருங்க. சாத்தானுடைய உலகம், காஸ்மாஸ் என்றால் என்ன? கிரீக்கில் எடுத்து பாத்துருங்க. காஸ்மாஸ் என்றால் என்ன? The one world which is governed by Satan and his devil's evil spirit. உலகம் அது பிசாசனால், அவனுடைய பொல்லாத ஆவியினால் நிர்வகிக்கப்படுகிற ஒரு, நிர்வாகம் செய்யப்படுகிற ஒன்றுதான் உலகம். அதுல இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் தேவனால் நிர்வகிக்கப்படுவதாக, தேவனால் நடத்தப்படுவதாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல தான் உலகத்துல போல் இருக்காத, நீ பரலோகத்திற்குரிய உலகத்திற்குரிய கிடையாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 அவர் சொல்றாரு, நான் பரிசுத்த, லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்துல சொன்னதை இங்க எடுத்துட்டு வர்றாரு. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். ஒழுக்கக்கேடு ஏன் இருக்கக்கூடாதுனாக்கா, சபையிலே தேவனுடைய கனமும் தேவனுடைய பரிசுத்தமும் குலைத்து போடப்படும். அதனால அதற்கு பாதகமாக எந்த சகோதரன் இருப்பான் என்று சொன்னாலும் அவன் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படி தேவன் நமக்கு உணர்த்துகிறார். இரண்டாவதாக, ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்? டுவர்ட் சர்ச் பியூரிட்டி, சபையினுடைய சுத்திகரிப்புக்காக. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முழு அதிகாரத்தையும் வாசித்துக் கொள்ளுங்க. ஆனா 7ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியன்ஸ் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறபடியே, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்க. பழைய புளிச்ச மாவை தள்ளி போடுங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து உனக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, நீ பரிசுத்தமாய், purify, be purified. எபிரேயர் 13:17 வாசிங்க. Hebrews chapter 13 verse 17. உங்களை நடத்துகிறவர்கள், எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. இன்னைக்கு பாதி கிறிஸ்தவன் இந்த வசனத்தை பைபிள்ல இருந்து வாழ்க்கையில இருந்து அழிச்சு போட்டாச்சு. ஏன்? பாஸ்டர் என்னங்க பாஸ்டர், எல்லாருமே பாஸ்டர் தாங்க. உண்மைதான், ஆண்டவர் எல்லாரையும் போதகர்களாக போதிக்கும்படியாக இருக்கும்படி தான் அழைச்சிருக்கிறார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், போதகனா இருக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அதிகம். நான் சொல்ல, யாக்கோபு சொல்றாரு, பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய இன்னும் என்ன பண்ற, விரல் சூப்பிட்டு இருக்க, குழந்தையா இருக்கிற. யோசித்து பாருங்கள், நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நம்மை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்கள் உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விழித்திருக்கிறான்படியால் நீங்க அவர்கள் சந்தோஷத்தை சேர்ந்து கீழ்ப்படிஞ்சு அடங்குங்க. இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது கிறிஸ்தவ மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து. முன்னாடிலாம் எதா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு தேவன் மனிதனுடைய ஆலோசனைக்கு கேட்டு கீழ்ப்படி நடந்து கொண்டிருக்கிற இருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா இன்றைய காலத்துல, இந்த காலத்துல விசேஷமாக நான் இந்த லாக்டவுன் டைம்ல நான் பார்க்கிறேன். அதாவது சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒன்று கரெக்டான ஒரு ஏஜ் குரூப் வந்துச்சுன்னா வீட்டில் தங்கி இருக்காதான், அது ஓடி போயிடுமா. அந்த மாதிரி இன்னைக்கு விசுவாசிகள் கையை விட்டு நழுவி போன காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஒழுங்கு நடவடிக்கை சபைகளில் எடுக்கப்படுவதில்லை. காரணம் அவங்க கோச்சிப்பாங்க, அந்த பிரதர் கோச்சிப்பாரு. அது எப்படி அவங்க கிட்ட சொல்றது? சொல்லலைன்னா நாளைக்கு ஆண்டு கேள்வி கேட்பாரு. மூன்றாவதாக, ஏன் சபையில் ஒழுங்கு நடவடிக்கை வேண்டும்? ஏன்னாக்கா, church is God's standard of his holiness in this world. தேவனுடைய பரிசுத்தத்தின் ஸ்டாண்டர்ட் தரமாக அவருடைய திருச்சபை இந்த உலகத்தில் வச்சுக்கிறார். அவங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க இப்போ இங்க ஒரு கடையில போயிட்டு நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்க போறீங்க, ஒரு கார் வாங்க போறீங்கன்னாக்கா, டெஸ்ட் டிரைவுக்குன்னு ஒரு கார் வச்சிருப்பாங்க. எதற்காகனா, அந்த காரினுடைய தரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. டெஸ்ட் டிரைவ் கார் ஒழுங்கா இல்லைன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அந்த காரை வாங்க மாட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்னோவா கார் நீங்க வாங்க போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டிரைவ் காரை நீங்க ஓட்டி பார்ப்பீங்க. அந்த காரை ஓட்டி பார்த்து அந்த காரை உங்களுக்கு உட்கார்றதுக்கு, உங்களுக்கு சாயறதுக்கு, உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாம் நல்லா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணீங்க, அந்த காரை நீங்க வாங்குவீங்க. டெஸ்ட் டிரைவ் காரை நீங்க போய் நிற்கும் போது திடீர்னு ஒரு வீல் தனியா அப்படி கழண்டு போயிடுச்சுன்னா அந்த காரை என்ன பண்ண மாட்டீங்க, வாங்க மாட்டீங்க. ஏன்? நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளின் தரமாக அந்த டெஸ்ட் டிரைவ் கார் இருக்குது. அதே மாதிரி பரலோக தேவனுடைய தரமாக அவருடைய திருச்சபையை வைத்திருக்கிறார், அவருடைய ஸ்டாண்டர்டா வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த சபை அவருடைய ஸ்டாண்டர்டை குலைத்து போடுகிறதாக காணப்படக்கூடாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 John chapter 2 verse 15. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏன்னா மாம்சத்தின் நிச்சை, கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமையாக உலகெல்லாம் உதாரணம் உண்டான அல்ல, அவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், உலகம் அதை செய்யும் ஒழிந்து போ. சபையினுடைய ஒழுக்கம்தான் உலகத்தையும் சபையும் பிரிக்கிற ஒரு கோடா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவனுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னாக்கா, உங்களுடைய ஒழுக்கம். கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பாஸ்டர் ஒருத்தர், நல்ல ஒரு பேர் மறந்துட்டேன், நல்ல ஹைட், நம்ம சபை கூட வந்திருக்கிறார், நல்ல ஹைட்டா வெயிட்டா நல்லா சூப்பரா இருப்பார். ஒரு பைபிள்லாம் கொடுப்பார். அவர் சொன்ன ஒரு சாட்சி, நான் சின்ன வயசுல இருக்கும்போது சொன்ன சாட்சி ஞாபகத்தை. அவர் சொல்லாரு, தாம்பரத்துல இருந்து வந்தார்னு நினைக்கிறேன் அந்த பாஸ்டர். பயங்கர ஆள் பார்க்கறதுக்கு பயங்கர வாட்டன் சாட்டமா இருப்பார், நல்ல வயசான ஒரு பாஸ்டர். அவர் குரல்லாம் நல்லா கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு இருக்கும். அந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு, ஒரு வாட்டி ஸ்கிரிப்சர் யூனியன், அந்த பாஸ்டர் பேர் ஞாபகம் இல்லை, அந்த பாஸ்டர் வந்து அவர் ஊழியக்காரர். அவர் சொன்னாரு,
ஒரு வாட்டி அவர் வந்து எங்கேயோ இருந்து ஏதோ இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து பயணம் பண்ணி கொண்டிருக்கும் அவர் பக்கத்தில் ஒரு குடிகாரன் ஒருத்தன் உட்காந்துருந்தானா. அந்த குடிகாரன் உட்காந்துனே இருந்தானா, ஒரு மாதிரி பண்ணியிருந்தானா. திடீர்னு பார்த்தோடனே அவன் வாந்தி எடுத்துட்டானா அவர் மேலே வாந்தி எடுத்தோடனே அவர் வந்து எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வண்டிக்கு வந்துருத்துங்கன்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி தன்னை கழுவி கொண்டு மறுபடியும் வந்து உட்காந்து பயணம் செஞ்சுட்டு போயிட்டார். அவரை பார்த்துட்டு அவர் கடைசி ஸ்டாப்பில் இறங்க போகும்போது அந்த கண்டக்டர் கேட்டாரான், நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாரான். பாருங்க, அந்த சண்டை போட்டுருக்கலாம். ஐயோ என்னையா நீ நான் வெள்ளை சட்டை போட்டுங்கிற மேலே பண்ணிட்ட, அறிவில்லையா உனக்கு, குஷ்டோரிய காலங்காலத்தில் குஷ்டோரிய ஏதாவது உனக்கு இருக்குதா, ஏதாவது பேசிடலாம், ஒன்றுமே பண்ணல. ஆனால் அவர் பேசவில்லை என்று சொன்னாலும் அங்கே சுவிசேஷம் போய் சேர்ந்துச்சு. எப்படின்னாக்கா அவருடைய வாழ்க்கை நிமித்தமாக. இன்னைக்கு அப்படிப்பட்ட சாந்தமும் பொறுமையும் எனக்கு இல்லை. ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருவரும் அந்த நிலைமைக்கு ஒரு முடியாது ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு கண்டக்டர் அவருடைய வாழ்க்கை அந்த ஒரு அமைதியின் நிமித்தம் ஒரு கண்டக்டர் ஆதாயப்படுத்தப்படுகிறான். நீங்க சுவிசேஷத்தை போது அல்லேலூயா ஆமென் கத்தனா மட்டும்தான் வந்து ரட்சிக்கப்படுவான் இல்லை. நீங்க சாந்தமாக அமைதியாக ஒழுக்கமாக இருந்தா கூட போதும் மற்றவங்க உங்களை பார்த்து ரட்சிக்கப்படுறதுக்கு. இன்னைக்கு சபை குடும்ப சபை ஏன்னா நீங்க பெண்கள் நீங்க எல்லா சபையும் பாருங்க, லேடிஸ் தான் அதிகமா இருக்கும், ஜென்ஸ் கம்மியா இருக்கும். 1 பேதுருல தெளிவா சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றாரு, ஏமா நீ ஒழுங்கா தான் புருஷன் ஆதாயப்படுத்திக் கொள்வோமா. சர்ச்சில் வந்து அல்லேலூயா ஆமென் எல்லாம் தோத்திரம் கூப்பாடெல்லாம் போட்டு வீட்டில் போய் என்ன நீ யார் நீ போ நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசித்தான் அந்த ஆளுடைய சர்ச்சைக்கு வருவாரு. நிறைய சாட்சியுள்ள வாழ்க்கை இது. இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு ஆவிக்குரிய பெற்றோர்கள், அப்பா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தில், அம்மா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தவங்க, ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க பிள்ளைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஏன்? சாட்சி உள்ள வாழ்க்கை. பிள்ளைகளுக்கு முன்னாடி என்ன சாட்சி நம்ம வைத்துட்டு போகிறோம்? நானும் நீங்களும் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறதுக்கான சாட்சி நம்ம பிள்ளைகளிடத்திலே நம்ம காண்பிக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன கிறிஸ்தவனா இருந்து நான் என்ன பிரசங்கம் பண்ணி நான் என்ன போச்சு நான் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? This is a cry of a shepherd. ஒரு மேய்ப்பனுடைய கதறலாய் கூட நீங்க இது பார்க்கலாம். சொந்த பிள்ளையை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். சொந்த பிள்ளை, தான் ரத்தம், தான் டிஎன்ஏ, தன்னுடைய வித்து, தன்னுடைய வாரிசுங்கிற பிள்ளை. இன்னைக்கு சபை பிள்ளைகள் பொய் சொல்லாத ஒரு பிள்ளை, ஏமாத்தாத ஒரு பிள்ளை, கபடு இல்லாத ஒரு பிள்ளை, கள்ளம் கபடோடு கூட வசனத்தில் நிலைத்திருக்காத பிள்ளைகளுடைய வளர்ந்ததுக்கான காரணம் என்ன? பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளுடைய என்ன சாட்சியை காண்பிக்கிறீங்க? இன்னைக்கு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில குள்ளதாரிகளும் குழி முசல்களும் ஓவரா இருக்குது, சீல்படுத்தப்படல. அதனுடைய வாழ்க்கையில கல்யாணத்துக்கான அர்த்தம் தெரியல. தெய்வீக God's own covenant, தேவனுடைய திருமண உடன்படிக்கை புரிதல் இல்லை. ஏன்? பொண்டாட்டி அடிக்கிறது, பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது, பொண்டாட்டி புருஷனை அசிங்கமாத்திட்டு, புருஷன் பொண்டாட்டி அசிங்கமாத்திட்டுறது, பொண்டாட்டி புருஷனுடைய அப்பா அம்மா அசிங்கமாத்திட்டுறது, பொண்டாட்டியோட புருஷன் பொண்டாட்டியோட அப்பா அம்மா அசிங்கமாத்திட்டுறது. இப்படியாக ஒரு பேட் எக்ஸாம்பிள் நீங்க வச்சிட்டீங்க. பிள்ளைங்க என்ன நினைச்சிட்டாங்க, இதுதான் கல்யாணம் போல இருக்குது, இதுதான் இப்படிதான் இருக்கணும் போல இருக்குது. அப்பானா ஆம்பளைனா அடிக்கணும், ஆம்பளைனா அசிங்கமா பேசணும், பொம்பளைனா இப்படிதான் இருக்கணும், பொம்பளைனா எழுதி பேசணும், வாயாடணும். இதுக்கு வர நிறைய கிளாஸ்லாம் நடக்குது. எப்படி அம்மா நீ போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, வீட்டுக்கார கைக்குள்ள போடுறே இல்லையா, ஃபர்ஸ்ட் மாமனார் மாமியார கைக்குள்ள போட்டுரு, அது ஒரு லெசன். அடுத்த ஒரு லெசன், நீ 1 வருஷம் அமைதியா இரு, 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டு அப்புறமா நீ ஆளுகை ஆரம்பி. எதை போதிக்கிறோம்? ஒழுக்கம். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூச்சல்களும் கூக்குரலும் ஏன் இருக்குது? திருச்சபையின் ஒழுக்கம் குடும்பத்துல இல்ல, அதனால அப்படி இருக்கு. அடுத்ததாக 4வது ஒழுக்கம் ஏன் ரொம்ப முக்கியம்? 12ஆம் அதிகாரம் 6 ஹீப்ரூஸ் 12:6-10 என்னன்னாக்கா, சிக்ஷை தற்காலத்திலே அது கொஞ்சம் துக்கமா தான் இருக்கும், ஆனால் சமாதானத்துக்கு ஏதோ ஒரு வழியை உங்களுக்கு காண்பிக்கிறதா இருக்கும். இட் கன்வேஸ் பிப்ளிக்கல் லவ் அண்ட் ரெஸ்டரேஷன். சிக்ஷை என்றால் என்ன? கோவத்துல ஒரு என்ன சொல்றது, சாட்டை எடுத்து பட்டா டிப்பின் அடிச்சு ரத்தம்லாம் வர வைக்கிறது, அது சிக்ஷை அல்ல.
அது சிக்ஷை. ஒரு விதத்துல பிரம்பை கையாள வேண்டும் இல்லைன்னு சொல்லி அது சிக்ஷை தான். ஆனால் அது 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 எதை கன்வே பண்ணும், அது எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இயேசு தேவன் பிதா எனக்கு குமாரன் இயேசு கிறிஸ்து வருஷம் எந்த அளவுக்கு மனிதனை நேசிக்கிறார், மனிதன் அன்பை காண்பிக்கிற சிக்ஷை இருக்க வேண்டும். அன்பை காண்பிக்கிற சிக்ஷைனா எப்படிங்க? அன்பு ஒரு பக்கம், சிக்ஷை இல்ல இல்ல. பைபிள் படி பாத்தீங்கன்னாக்கா சிக்ஷையில தான் அன்பு இருக்குது. அன்பு இருந்தாலும் சிக்ஷை இருக்குமா? நீங்க உலகம் எப்படி பாக்குது? சிக்ஷை என்றால் கொடூரம், அன்பு என்றால் ஆஹா ஓஹோ. பைபிள் ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டு வருது. அன்பு இருந்தாதான் என் சிக்ஷிப்பான், சிக்ஷை இருந்தாதான் என் அன்பா இருக்கிறான். நீதிமொழிகள்ல பிரம்பை கையாளவன் தன் மகனை எப்படி பகைக்கிறான். இன்னைக்கு என்ன நினைச்சிட்டாங்க? பரம்ப கையாளுறதுதான் மகனை பகைக்கிறது. தெரியல எந்த பைபிள்ல இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை எல்லாம் ஒழுக்க கேடுகளாக நான் பார்க்கிறேன். என்ன பிரச்சனை எல்லாம் ஒழுக்க கேடுகளாக இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவதாக ஒரு பிரச்சனை 1 கொரிந்தியர் 5:11 ஆசிங்க. ஒரு 5 இல்ல 6 பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5:11 நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், சகோதரன் எண்ணப்பட்ட யாரை சிக்ஷிக்கணும்? நல்ல கவனிங்க, யாரை சிக்ஷிக்கணும்? சகோதரன் எண்ணப்பட்டவன், பிலீவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிரதரன். விபச்சாரக்காரனாவது, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மாரல் லைஃப், உன்னுடைய தார்மீக வாழ்க்கை தப்பா இருந்துச்சுன்னா விபச்சாரத்துல. அடுத்து பொருளாசைக்காரன், அது வேணும் இது வேணும், லேண்டு வாங்கணும், வீடு வாங்கணும், ஆசை நல்லதான், பொருளாசையா இருக்க கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரன், தேவனை தவிர்த்துட்டு தேவனுடைய இடத்துல மனிதனையோ இடத்தையோ பொருளையோ வைப்பது. அடுத்து உதாசீனப்படுத்துகிற ஒரு மனிதன். என்னது? நீங்க நிறைய பேர் ஊழியக்காரர் சொல்றாரு, பிரதர் இது பண்ணாதாங்க, வாயிலே குத்தணும் சரியா போயிடும். பாத்தீங்களா? அதை உதாசீனப்படுத்துறது. கொள்ளைக்காரனாவது. கொள்ளைக்காரனா நீங்க வீடு புகுந்து கொள்ளை பண்றது மாத்திரம் இல்ல, மனதளவுல, சிந்தை அளவுல, கண்கள் இல்ல. அடுத்து அவனோடு கூட கலந்திருக்க கூடாது. அவனோட கூட டிஸ்டன்ஸ் கீப் பண்ணப்பா, சோஷியல் டிஸ்டன்சிங். நீங்க நிறைய இந்த வார்த்தையை நல்லா கேள்விப்பீங்க. என்னது? சமூக இடைவெளி. அவனிடத்துல நீங்க என்ன பண்ண, விலகி இருக்க வேண்டும். ஏன்னா அவன் கொரோனாவன். அடுத்து அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது, அவன் கூட சாப்பிடாதப்பா. அடுத்து போதும். பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு ப்ரொஃபஸிங் பிலீவர். ஒரு யாரை தண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்படிப்பட்ட நான் பிலீவர், நான் ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணவன் சொல்லி நஞ்சில தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் விபச்சாரக்காரனா, கொள்ளைக்காரனா, இப்படி இந்த லிஸ்ட் சொன்ன பாத்தீங்களா? அப்படிதான் இருந்தா அவனை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து 1 தெசலோனிக்கர் 5:14 1 Thessalonians chapter 5:14. 1 தெசலோனிக்கர் எழுதின நிருபம் 5:14 வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. யாரு? தெரிஞ்சு கீழ்ப்படியாதவனுக்கு புத்தி சொல்லுங்க. திடனற்றவர்களை பலவத்தாங்க எல்லாரும் நீதிசாரம். ஓகே, ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்க. ஒருத்தன் தெரிஞ்சு கீழ்ப்படியாத, அதாவது என்ன சொல்றது, துணிகரமாக கீழ்ப்படியாமல் இருக்கான் பாத்தீங்களா? அடிங்க அவனை, அடிங்க அவனை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:9-10. அதுல வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 6:9-10, கலாத்தியர் 5:19-21 பார்க்கும்போது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவன் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிறைய வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 6:9-10, அப்புறமா கலாத்தியர் 5:19-21, அடுத்து எபிரேயர் 4:25 5:6 வரைக்கும் சொல்றாரு. 5:6 சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நிறைய லிஸ்ட் போடுறாரு. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 1:9-10, அப்புறம் 2 தீமோத்தேயு 3:2-5 இப்படி நிறைய சொல்றாரு. இது அத்தனையும் ஒரு 5 பாயிண்டா நான் பிரிச்சிருக்கேன். என்ன பார்த்தா, முதலாவதாக என்ன சொல்றாருனாக்கா, காட்ஸ் மாரல் கமாண்ட்மெண்ட்ஸை மீறுகிறவன், அதாவது தேவனுடைய ஒழுக்கத்தின் கற்பனையை, அதாவது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி, கணவன் மனைவி பிள்ளையுடைய கட்டமைப்பு, ஒரு மேரிட்டல் லைஃப்ல என்னது, செக்ஸ் பிஃபோர் மேரேஜ், செக்ஸ் அவுட் சைட் தி மேரேஜ், கல்யாணத்துக்கு வெளியே உறவு கொள்வது, கல்யாணத்துக்கு முன்பே உறவு கொள்வது, இதையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறவராக, வேசியாக, விபச்சாரமாக பார்க்கிற
இந்த காரியத்தை செய்கிற எந்த மனிதனும் அவன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறான், அவன் ஒழுக்கத்திற்குள்ளாய் அவன் வரவழைக்கப்பட வேண்டும். அதுதான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் அந்த 13 வசனம் தான் இருக்கும், அதுல சொல்றாரு. அதுலயே பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு சப்டிவிஷன், ரிலேஷனல் சின்ஸ், உறவின் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப முக்கியம். அடுத்து மூன்றாவதாக யாரை தண்டிக்க வேண்டும், யாரை விட்டு விலகி இருக்க வேண்டும் சொன்னா, சபையில பிரிவினை உண்டாக்குகிறவன். என் ஜாதி, நம்ம ஊருக்காரு இவரு, எங்க ஜாதிக்காரு இவரு, எங்க தமிழ்காரு இவரு, தமிழர் இவரு, அப்புறமா வேற என்ன எங்க ஏரியா இவரு, அப்புறமா நான் படிச்ச மாதிரி அவர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிறார், அவரு என்ன மாதிரி அவர் வக்கீல், அப்புறமா வேற என்ன பிரிவு, நிறைய பிரிவு இருக்குது. அவரு என்ன மாதிரி வெள்ளையா இருக்கிறார், கருப்பாகிறார். சபையில பிரிவினை உண்டாக்குறோம். நாங்களாம் சிஎஸ்ல ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்களாம் கேத்தலிக்ல இருந்து வந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்களாம் மற்ற மதத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டோம், நாங்களாம் ஐயோ இவங்க இந்த மதத்துல இருந்து இந்த உயர்ந்த ஜாதி ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. சுவாதினம், கட்டப்பட்டவன், அடிமை, சுவாதின, கிரேக்க, யூத, சமாரியன் எவனும் கிடையாது, எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னாயிடுச்சு. இந்த கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னாக்கா நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து கிறிஸ்துவனுடைய ஆளுங்கன்னு சொல்லிட்டு போயிடணும். இல்ல அதுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறது. மேன் மக்கள் யாரும் மேன் மக்களே, அப்புறமா என்னது சுட்டாலும் சங்கு நிறம் என்ன பண்ணும், அது வெள்ளையா தான் இருக்கும். அப்புறமா என்னது அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த பாஷைகள் வாயிலே குத்தணும், அவ்வளவு எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவனுடையவர்களா? கிறிஸ்து தேவனுடையவர். நீங்க கிறிஸ்துவனுடையவரா இருக்கீங்களா? அவ்வளவுதான் மேட்டர். விசுவாசியா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா இருக்கீங்களா? இதுதான் உங்களுடைய பெஞ்ச் மார்க்கா இருக்கணுமே ஒழிய நான் கருப்பு, நான் வெள்ளை, நான் படிச்சவன், நான் படிக்காத, நான் உயரம், நான் கருப்பு, இதெல்லாம் கிடையாது. அடுத்து இப்படிலாம் வந்து சர்ச்சில் என்ன பண்றாங்க, பிரிவினை, இப்படிலாம் சர்ச்சில் பிரிவினை இருக்குது. அடுத்தது அவங்களாம் யூத்துங்க, அவங்களாம் தனியா வச்சுருக்காங்க, இவங்களாம் வந்து யூத்துல பூத்துங்க, இவங்களாம் தனியா வச்சுருக்கு, அப்பெல்லாம் கிடையாது. அப்படி பைபிள் சொல்ல. அடுத்து யாரை சர்ச்சில் இருந்து ஒதுக்கி வைக்கணும் அல்லது யாரை வந்து ஒழுக்கத்துக்கு நடத்த வேண்டும் அடுத்து சொல்றாரு. ஃபால்ஸ் டீச்சிங், தவறான உபதேசத்திற்கு செவி சாய்க்கிறவர்கள், தவறான உபதேசிக்கிறவர்கள். தவறான உபதேசம்னா இயேசு கிறிஸ்துவே கிடையாது அப்படின்றது மாத்திரம் இல்ல, இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனத்திற்கும் அந்த வசனம் சொல்லாத ஒரு அர்த்தத்தை சொல்லி அதுதான் அர்த்தம்னு சொல்லி அதுல ஏமாந்து உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் கள்ளத்திற்கு தரிசனம், ஃபால்ஸ் டாக்டரின், தவறான உபதேசம். ஐந்தாவதாக டிஸ்ஆர்டர்லி கான்டக்ட். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பண்ண கான்டக்ட் சர்டிபிகேட், தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, கான்டக்ட் சர்டிபிகேட், நன்னடத்தை. உங்களுடைய நடத்தை, சரியான நடக்கை உங்களுக்கு இல்லைன்னா அவனை சிக்ஷிக்க வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும், கீழ்ப்படினா சபை தெளிய வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய பிளான் படி பார்த்தீங்கன்னா முதலாவதாக தனியா பேசுப்பா, இரண்டாவதாக 2 பேரை கூட்டு போய் பேசுப்பா, மூன்றாவதாக கொஞ்சம் மூப்பர்ல கூட்டு போய் பேசுப்பா, நான்காவதாக சபையில பேசுப்பா, அதுக்கப்புறம் தள்ளி வச்சிருப்பா. பவுல் 2 விஷயம் தான், 3 விஷயம் தான் பவுல் சொல்றாரு. 1 அவனா திருந்திடணும், 2வது ஆண்டவர் அவனை திருத்தும், 3வது சபை திருத்தம், திருந்தலையா தள்ளி வச்சிருக்கும். டிஸ்ஆர்டர்லி கான்டக்ட். இந்த டிஸ்ஆர்டர்லி கான்டக்ட் நீங்க எங்க வாசினா 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6ல இருந்து 15 வரைக்கும், கடைசி 15ஆம் வசனம் வரைக்கும் வாசினாக்கா 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் அந்த வசனோட வாசிக்கல. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6ல இருந்து 15 வசனத்தை வாசிக்கும் போது அதுல சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, சகோதரரே ஒழுங்கற்ற எந்த சகோதரியை விட்டு விலக வேண்டும். அப்படி நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்துல இலவசமா சாப்பிடுறவன் பாரமா இருக்காதபடி பிரயாசோட வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் பாரத்தை சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, உங்களில் சிலர் வேலை செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார் என்று கேள்விப்படுறோம். வேலை செய்யாம வீண் அலுவற்காரர் தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு ஒழுங்கற்று திரிறாங்க. இவனுக்கு ஜாக்கிரதையா இருங்க, இவனை வந்து நீங்க திருத்துங்க. அடுத்து சொல்றாரு, இப்படிப்பட்ட அமைதலோட வேலை செய்யணும்,
சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்யணும். இன்னைக்கு நன்மை செய்யறது கிடையவே கிடையாது. நன்மை செய்ய வேண்டும். அடுத்து இந்த நிருபத்தில் சொல்லிய வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனான், அவனை குறித்து அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடு கூட சோசியல் டிஸ்டன்சிங், அவனோட கூட என்ன பண்ணுங்க, இடைவெளி விட்டுருங்க, அவனோட கூட கலவாதுங்க. ஆனாலும் சமாதானம் என்ன சொல்றது, ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் எப்போது சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. பவுலாகிய நான் தான் இதை எழுதுறேன், கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்றார். அப்போ ஒழுக்க நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை, ஒழுக்கம் சபையில மிக 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 அவசியம். ஏன்னா ஆண்டுடைய நாம் தூஷிக்கப்படாமல் இருக்கபடி. நீங்க நிறைய பேர் கேட்கறாங்க, ஒரு சில கேள்வியை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். நிறைய பேர் ஒரு சில ஊழியர்காரன் என்கிட்ட கேட்ட கேள்வி அல்லது ஒரு சில விசுவாசம் என்கிட்ட கேட்ட கேள்வி, அதை வச்சு ஒரு 7 கேள்வி நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். என்னன்னாக்கா, முதல் கேள்வி, ஒழுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சபையில ஒழுக்கத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அநேகர் கேட்ட கேள்வினாக்கா, பாஸ்டர் எப்படி மற்றவங்களுடைய இருதயத்தை தெரியாம, அவங்களுடைய யோசனையை தெரியாம எப்படி நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும்? வசனம் சொல்லுதே, மத்தேயு 7:1, நீங்கள் குற்றவாளியாக இராதபடிக்கு மற்றவர்களை குற்றம் தீர்க்காத வசனம் சொல்லுது. எப்படி பாஸ்டர் நம்ம குற்றம் தீர்க்கிறது? அதே மத்தேயு 7:17 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்டி கனி கொடுக்கும், உங்களுக்கு வேறு தெரியலனாலும் அதோட கனி என்னன்னு தெரிஞ்சிடும்ன்றாரு. இருதயத்தை பார்த்து எப்படி அவங்க இருதயத்தை அவங்க என்ன நினைச்சு பண்ணாங்க, அவங்க நினைவுகள் உங்களுக்கு தெரியாது, ஆனால் கிரியை வெளிப்படுத்தும் அவர்கள் யார் என்று. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 2வது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் என்ன பண்ணல, அவரு சிரிச்சிக்கல, எல்லாரையுமே அவர் தண்டிக்கல, எல்லாருமே இல்ல, அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, ஒருவன் தப்பு பண்றானா அவனை ஃபர்ஸ்ட் தனியா போய் பேசு, 2வது 2 பேரை கூட்டு போய் பேசு, 3வது மூப்பரை கூட்டு பேசு, 4வது சபையில பேசி, 5வது விலக்கி வை. அதே இயேசு கிறிஸ்து தான் கோவப்பட்டு சாட்டை எடுக்கிறார், சபை ஒழுங்கா இல்லைன்னும் போது, ஆலயம் ஒழுங்கா இல்லைன்னும் போது. அடுத்ததான் 3வது கேள்வி கேட்டாங்க, யார் தாங்க பரிசுத்தவான்? எல்லாருமே பாவம் தான், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இதெல்லாம் இப்ப கேட்டுக்கிற வார்த்தை, நோபடி இஸ் பர்ஃபெக்ட். எல்லாருமே பர்ஃபெக்ட், எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்லைங்க, எல்லாருமே என்ன சொல்றது, எல்லாருமே மனுஷங்களை தானே, பாவம் செய்வாங்க. ஆமா, மனுஷன் பாவம் செய்வான் தான். அந்த பாவத்திலிருந்து மாற்றி நீதியின் வழிக்கு நடத்துவதுதான் ஒழுங்கு நடவடிக்கை, ஒழுக்க நடவடிக்கை அவசியம். எல்லாருமே பர்ஃபெக்ட் இல்ல சொல்லிட்டு இருக்கிறதுனால மட்டும் எல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, நான் பரிசுத்தவான் இல்லைங்க, நான் பரிசுத்தவான் இல்லைனாக்கா நீ எல்லா பாவம் பண்ணலாமா? இல்ல, பரிசுத்தவான் இல்லைனாக்கா இன்னும் பரிசுத்தம் அடைய முயற்சி செய். இல்லங்க, நான் பரிசுத்தவானுங்க, இன்னும் பரிசுத்தமாக, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தத்திலும். அடுத்து இன்னொரு கேள்வி, 4வது கேள்வி ஒண்ணு, நீங்க சர்ச்சுக்கு என்னது, ஆனா நிறைய பேருக்கு ஒழுங்கு பத்தி என்னது கடிந்து கொள்ளுதலான பிரசங்கத்தெல்லாம் கேட்ட நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுதுங்க, சர்ச்சுக்கு நிறைய பேர் வராம போயிடுவாங்க. போட்டோம், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு கேட்கும் போது இயேசு கிறிஸ்து தம் சீசரை பார்த்து கேட்கிறார், என்னடா போயிடுறீங்களா அப்படின்னு கேட்கிறார். உடனே சீசர் சொல்றாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது, எங்க போவோம், யாரிடத்திற்கு போவோம், எங்கயா போவோம்? நம்ம வாசையில எங்கதான் போக முடியும்? நித்திய ஜீவ வசனம் உங்களிடத்தில் இருக்குது. எங்க வாழ்க்கையில எங்களை போதகர்களாக, எங்களை மெய்ப்பர்களாக, ரபிகளாக இருக்க வேண்டிய நாங்கள் இன்னைக்கு மீன் பிடிக்கிறவர்களாகவும் ஆயக்காரனாகவும் இன்னைக்கு நாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எங்களை பார்த்தா பின்பற்றிவான்னு சொல்லிட்டு மனுஷரை பிடிக்கிற ஒரு பிரதானமான வேலை எங்களுக்கு கொடுத்தீங்க. இப்படிப்பட்ட நாங்க எங்களை 2வது முறை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்த தேவனை விட்டு மறந்து எப்படி நாங்க பின்னாடி போவோம்? 5வதாக இன்னொரு கேள்வி, அதெல்லாம் பத்தி பேசினா எப்படிங்க, அதெல்லாம் பத்தி பேசிட்டா டிசிப்ளின் பத்தி நம்ம என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் அவங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா இல்ல மருந்து கசக்கதான் செய்யும். நீங்க ஒரு அளவுக்கு தான் நீங்க அதுக்கு மேல சுகர் கோட்டிங் கொடுக்க முடியும், ஒரு அளவுக்கு தான். ஆனா பைபிளுக்கு வந்துட்டீங்கன்னாக்கா சுகர் கோட் பண்ணவே கூடாது. கசப்பானதை கசப்புள்ளதாக தான் கொடுக்க வேண்டும். சில சமயம் அது வாய்க்கு இனிமையா இருக்கும், வயிற்றுக்கு கசப்பா இருக்கும்.
அதை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்து இன்னும் 2 கொஸ்டின். 6வதாக ஒரு கேள்வி. இஃப் வி பிராக்டிஸ் டிசிப்ளின் இட் வில் ஹர்ட் அவர் சர்ச் ரெப்யூட்டேஷன். நம்ம வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம்னாக்கா நம்ம சர்ச்சை பத்தி மத்தவங்க என்ன பேசுவாங்க, சர்ச்சை பத்தி மத்தவங்க என்ன பேசுவாங்கன்றதுக்காக ஆண்டவர் உங்களை சபையில வைக்கவில்லை. சர்ச்சை பத்தி மத்தவங்க என்ன பேசுவாங்க என்பதற்காக அல்ல. அதே சபையில ஒருத்தன் வந்து சர்ச்சைக்கு போறான், அவன் குஷ்டுக்கிறான், சர்ச்சைக்கு போறான், அவன் ஊர் சுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றது அசிங்கம் தான். அப்போ 1 கொரிந்தியர் வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற அன்புடன் சத்தியத்தை கையாண்டு நீங்க வந்து கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி நீங்க புத்தி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பண்ணாரு. 7வதாக இயேசு கிறிஸ்துடைய கண்டிப்புலாம் ரொம்ப அழகு. எப்படின்னா பேதுரு 3 தடவை மறுதலிக்கிறார், உடனே திரும்பி பார்க்கிறார், அவ்வளவுதான், பார்வையே செட் ஆயிடுச்சு. நீ நம்ம இயேசுநாதரை போல பெரிய ஆள்லாம் கிடையாது, பார்வையே செட் ஆகிற அளவுக்கு அதே இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல சொல்றாரு, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஓய்வு நாள் சொல்லிட்டு குச்சினுக்கிறீங்களே, கழுத உச்சு அழுக மாட்டேன். இன்னைக்கு இவன் ரட்சிக்கப்பட்டான், இவன் வந்து கூனியா நிமிர்ந்துட்டான்னு சொல்லிட்டு போராட வந்துட்டியே, யாரா நீன்னு கேட்கிறாரு. நீங்க நிறைய பேர் பாரம்பரியத்தினால இழுப்புண்டு பாரம்பரியங்கள்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இன்னைக்கு நானும் நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். அடுத்து சொல்ற 7வதாக அது சொல்றாரு, என்னது, அந்த காலத்துல அப்படி பண்ணாங்க, அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல எல்லாம் அப்படிலாம் பண்ண முடியுமா? பைபிள்ல அப்படி இருந்தாங்க, நம்ம சர்ச்சில் கூட அப்பெல்லாம் அப்படி இருந்தாங்க, இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ பாதைகளை கவனித்து பாருங்கள், வழியில் நின்று உங்கள் பூர்வ பாதைகளை கவனித்து பாருங்கள், உங்கள் வழி ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார். ஸோ ஜெபம் பண்ணுவோம். 2 காரியத்தை இந்த நாளில் நான் சொன்னேன். 1, எடிஃபிகேஷன் ஆஃப் த சர்ச், சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். இரண்டாவதாக இட் இஸ் டு டிசிப்ளின் த பிலீவர்ஸ். அது திருச்சபையில ஒழுக்கம் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையிலே பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளும் பக்தி விருத்தி உண்டாவதாக தங்களுடைய பேச்சிலும் செயலும் நடக்கையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். மாத்திரமல்ல ஆண்டவரே, சபையில ஒழுக்கம் மிக மிக அவசியம். ஆண்டவரே, அந்த ஒழுக்கத்திலே நாங்கள் கேடுலாய் காணப்படாத எங்களை சிக்ஷித்து, எங்களை கண்டித்து, எங்களை கண்டனம் பண்ணி, இப்படி மகிமைக்கு நேராக பாத்திரவான்களாக எங்களை மாற்றி எங்களை வழிநடத்தும்படியா எங்களை தாழ்த்தி தருகிறோம். இது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாம் துதிங்க நம்ம ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஆமென்.